பூமியில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகின. இறைவன் பூமியில் மீண்டும் அவதாரம் எடுக்க காஷிப முனிவரால் யாகம் நடத்தப்பட்டது. இதனால் காஷிப முனி திருமாலை காண வைகுண்டம் சென்றார். அங்கு திருமால் முனிவரை கண்டுகொள்ளவில்லை. அதனால் கோபமுற்ற முனிவர் திருமாலை மார்பில் எட்டி உதைத்தார். இதை பார்த்த லட்சுமி தேவி முனிவரை தண்டிக்க சொன்னார். ஆனால் திருமால் மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த லட்சுமி தேவி பூலோகம் வந்து தியானத்தில் அமர்ந்தார். திருமால் தேவியை தேடி பூலோகம் சுற்றி பசியால் வேங்கடமலையில் அமர்ந்தார். பசு தினமும் மேய்ச்சலுக்கு செல்லும் போது பாலை புற்றில் சொரிந்தது. இதை பார்த்த இடையன் கோடாரியை வீசினான். அது புற்றில் இருந்த திருமால் மீது பட்டு ரத்தம் சிந்தியது. தன் காயம் தீர வகுளாதேவி ஆசிரமம் சென்றார். அவர் சீனிவாசன் என பெயரிட்டார். இந்நிலையில் சந்திரகிரியை ஆண்ட ஆகாசராஜன் பிள்ளைவரம் வேண்டி யாகம் செய்ய சுத்தம் செய்யும் போது புதைந்திருந்த பெட்டியில் இருந்து பெண் குழந்தை கிடைத்தது. அதற்கு பத்மாவதி என பெயரிட்டு வளர்த்து வந்தார். பின்னாளில் திருமாலுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடைபெற்றது. அதன்பின் சீனிவாச பெருமாள் திருமலையில் எழுந்தருளினார்.